சபைக்கு வணக்கம், தூங்குறவங்களுக்கு 4 வணக்கம். யாருமே தூங்க கிடையாது. பரவாயில்ல. உண்மையிலே நானும் எத்தனையோ ஊர்ல பாக்குறேன். இவ்வளவு பணிகளையும் விடிய விடிய உட்கார்ந்து நாடக பாக்குறாங்கன்னா உண்மையிலே இவங்கதான் நமக்கெல்லாம் தெய்வங்கள். ஏன் அப்படி பாக்குறாங்க? எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு நினைக்க கூடாது. கலை மீது ஒரு அவங்களுக்கு அவங்க தலைமையில இந்த கூத்து நடக்குது. கலை மீது அவ்வளவு ஆர்வம். கலை மீது என்ன செய்யறாங்க, எப்படி வாடுறாங்க அப்படின்னு ரசிக்கிறேன். அதனால அமராவதி பொண்ணு லோகம் தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திரே மந்திரி கோமாளி குஞ்சே இல்ல இவருக்கு ஜே போடுறீங்க, எனக்கு தோறியா பொருளாதாரே. ஆமா வணக்கம். நீங்க யாருங்க? பொன்னுலோகத்து அரசன். ஆமா தேவேந்திரன். தேவேந்திரன் மன்னனு குஞ்சே மந்திரி கோமாளி குஞ்சே. கோமாளி குஞ்சே. அப்படி தேவேந்திரன்ங்கிறது உங்களுடைய ஊருங்களா, பேருங்களா? சரிங்க. உங்க அப்பா அம்மா யாரு? அமராவதி பொன்னுலோகத்தை ஆண்டு வாழ்கிறேன். 3 உலகத்தை. 3 லோகத்தை. ஆமா அமராவதி பொன்னுலோகம் தெய்வலோகம். சாணி கோலாயா? இன்னிதான் சாணி கோலாயா. சாமிகள் ஐயா. 3ஐயும் சேர்த்து செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க பயங்கரமான ஆளுதான். அப்புறம் அதனால பேர் விட்ட மன்னனை என்னை பெற்ற தாய் தந்தை யாரு? நாசமா போனவங்க யாருன்னு தெரியல. ஏன்டா அப்படி சொல்ற? நேசமா உங்களுக்கு பெற்றிருக்கிறாங்களே அவங்க யாரு? நேசமா சொல்கிறேன் பா. என்ன 10 மாதத்தால் சுமந்து தளபதி நீங்க. உங்க பேரு தேவேந்திர மன்னன். யாரு உங்களை பெற்றது? என் தந்தையோ காசிபகாமுனிவர். காசியப்பர். ஆமா. உங்க அம்மா அதி திதி. திதி அதிகுதியா? அதிதிதி. அதிதிதி. ஏங்க ஒரு அம்மா 4 பிள்ளைங்க பேக்க முடியும், 2 பேர் சேர்ந்துட்டு ஒரு பிள்ளை எப்படி பேக்குறது? அதிக்கு பிறந்தவர் அரக்கர்கள். ஓ, 2 அம்மாக்கள், சின்னம்மா பெரியம்மா. அதிக்கு பிறந்தவங்க அரக்கர்கள். அரங்கிருக்கர்கள். அரக்கிருக்கிலீடா அரக்கர்கள். திதிக்கு பிறந்தவங்க தேவர்கள். நீங்க தேவூருக்காரங்க. இல்ல கிடையவே கிடையாது, நாங்க மாட்டியாமட்டிக்காரங்க. தேவர்கள் நீங்க. தேவர்கள். ஆனா இப்பேர் விட்ட தேவருக்கும் அந்த அரக்கர்களுக்கும் தந்தை ஒன்று. ஒரே அப்ப சின்ன பிள்ளைங்களை பெற்றிருக்காங்க. உங்க அப்பனே எப்படி சனமா இருந்து நிறைய. அதனால இப்போ நான் அமராவதி பொன்னுலோகம் எனக்கு எப்படி வந்துச்சு? ஆமா, நீங்க வந்து தெய்வனுடைய பையன். இந்த 3 லோகங்கிறீங்களே, இது எப்படி கிடைச்சது? யாரு கொடுத்தாங்க? யாரு கொடுத்தாங்க சொல்கிறேன் பா. அகமதி அகமதி
இந்த இந்திரன் செய்த அமராவதி பொன்னுலகம் என்று சொல்லக்கூடிய 3 எப்படி வந்தது? 100 அஸ்வமேத யாகம் செய்து நீங்க 100 செஞ்சீங்க. 100 யாகங்கள் செய்ததனால் எனக்கு இந்த அமராவதி பொன்னுலோகம் தெய்வலோகத்தை 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமாதர்களும் கிண்ணர்களும் கிண்குருடர்களும் சத்த வித்தியாதர்களும் ஒன்று கூடி இந்த தேவேந்திர பட்டத்தை எனக்கு கொடுத்தாங்க. யாருமே செய்ய முடியாத 100 அஸ்வமேத யாகம் செஞ்சதுனாலே அவங்க உங்களுக்கு இந்த 3 லோகத்தை கொடுத்தாங்க. அப்படி 3 லோகத்தை கொடுத்தவங்க வேற 3 லோகத்தை இங்க நம்ம நாடகம் நடக்குது, அங்க ஒரு குசல நாடகம் நடக்குது. சொல்லுவாயா? நீதான் சொல்லுவாயா? சொல்லுவாயா? அவியில பாத்துக்கிட்டு நீ தான் சொல்லி விடுற. இல்ல இல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டங்க. நீங்க சொல்லு. இப்பேற்பட்ட தேவேந்திரனை எப்பேற்பட்ட பெண்ணு நான் மாலையிட்டேன் தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சா? சாமி யார வேலை விட்டீங்க? மாலையிட்டீங்க. மேலையிட்டீங்க. பொண்டாட்டி பேர் என்ன? மாலையிட்ட எனது மனைவி. சொல்லு சொல்லு. நான் மாலை முடிச்சதொரே தேவியாருடைய பேர் உங்க மனைவி பேர் என்னங்க? இந்திராணி. பிள்ளைங்க இருக்கிறாங்களா? எத்தனை? 2 பொட்ட பிள்ளை, ஒரு பையன். ஆக மொத்தம் உங்களுக்கு 3 இருக்குது. அப்படி சொல்லிவிட்டு அடியில கைய காட்டினா ஏடா அர்த்தம்? 3 குழந்தைங்க நீங்க பெற்றிருக்கிறீங்க. அப்படி சொல்லணும். 3 இருக்குது அப்படின்னா என்னடா ஆகலாம் ஆச்சரியமில்ல. நீங்க பெரிய யாகம் எல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம். நான் உங்ககிட்ட ஒரு கணக்கு கேட்கிறேன். அந்த கணக்குக்கு நீங்க பதில் சொல்லணும்.
கடைக்கு போய் ஒரு 6 முட்டை வாங்கிட்டு வந்தேங்க. அதுல 2 முட்டை உடைஞ்சிருச்சு, 2 முட்டை சமைச்சிட்டேன், 2 முட்டை சாப்பிட்டுட்டேன். மீதி எத்தனை முட்டை இருக்கும்? ஒண்ணு கூட இருக்காது. நான் இருக்குங்கிறேன். எப்படி இருக்கும்? நல்லா கேளுங்க. கடைக்கு போய் 6 முட்டை வாங்கிட்டு வந்தேன், 2 முட்டை உடைஞ்சிருச்சு, 2 முட்டை சமைச்சிட்டேன், 2 முட்டை சாப்பிட்டுட்டேன். மீதி எத்தனை முட்டை இருக்கு? ஒண்ணு கூட இருக்காது. நான் சொல்லிட்டேன் தெரியுமா? என்ன சொல்லு. 4 முட்டை இருக்கும். எப்படி 4 இருக்கும்? உடைஞ்சது 2 முட்டை. அதே முட்டையை தான் சமைச்சுக்கிறேன், அதே முட்டையை தான் சாப்பிட்டு இருக்கிறேன். வாத்தியாரே, நீ வகுத்துக்கு என்ன திங்கிற? நாங்களும் செல்ல பார்க்கிறோம் இல்ல. கரெக்டா சொல்லி விட்டாரு. எப்படி? 6 முட்டை வாங்கிட்டு வந்தேன், 2 முட்டை உடைஞ்சவன், உடைஞ்ச முட்டையே சமைச்சேன், சமைச்ச முட்டையே தின்னு விட்டேன். மீதி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அவருக்கு இல்லைங்கிற. நீ என்ன சொன்ன? 2 முட்டை உடைஞ்சு போச்சு, 2 முட்டை உடைஞ்சிருச்சு, 2 முட்டையை சமைச்சேன், சமைச்சது 2 முட்டை, சாப்பிட்டது 2 முட்டை, மொத்தத்துல 6 முட்டை சரியா போச்சுன்னு. உடைஞ்சது 2 முட்டை, அதே வறுத்துருக்கு. அதே முட்டையை சமைச்சேன், அதே முட்டையை சாப்பிட்டேன், உடைஞ்ச முட்டையை சமைச்சு சாப்பிட்டேன். அப்ப 4 முட்டை மிச்சமா இருக்கு. சரி சரி சரிங்க. 2 பொட்டை புள்ள, ஒரு பையன். சரி சரி. அப்புறம் அதுக்கெல்லாம் செஞ்சு வச்சிட்டீங்களா? கல்யாணம். ஆமா இருக்குமே. அப்புறம் ஒன்னானப்பட்ட சிவபெருமான் இருக்கிறார்ல, அவருடைய நெத்தி வேர்வியில நெத்தி பொறியால 6 முகனை பிறக்க வைத்தார்கள் சிவபெருமான். ஆமா. சூரபத்மன், பானுகாபன், பானுகாசுரன். நீங்க சொல்லுங்க. அது வேற சொந்தக்கார சோழன். அதனால சூரபத்மன், பானுகோபன், தானுகாசுரன், சிங்க மகாசுரன், யானை மகாசுரன் என்று தேவர்களையே அதம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவர்கள். ஆமா. அப்போ தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிவபெருமானங்கிட்ட சொன்னோம். எப்படி? இந்த தேவர்களுடைய கஷ்டத்தை நீ நீக்கணும் சாமி அப்படின்னு சிவங்கிட்ட சொன்னோம். சுவாமி, இப்படி ஒரு அசூரனானவன் எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறாரு, நீங்க தான் காப்பாத்தணும் அவர்கிட்ட போய் கெஞ்சினீங்க. அதுக்கு அவர் என்ன செஞ்சார்? அப்போ அந்த நெத்திக்கண்ணை திறந்து 6 பொறிகளாக செய்து அதிலே 6 குழந்தைகளை உற்பத்தி செய்து அதுக்கு 6 முகன் என்று பெயர் வைத்து சூரபத்மன், பானுகோபன், தானுகாசுரன், சிங்க மகாசுரன், ஞான மகாசுரனை அந்த 6 முகன் வீரபத்ரனுடைய உதவியால கொண்டு மடித்து விட்டார். கொண்டுட்டாரு. கொண்ட பிறகு அவருக்கு வெற்றி பரிசா என் பெரிய மகள் தேவி யானையை கல்யாணம் செய்து கொடுத்தேன். தேவர்களுடைய இடக்கை எல்லாம் சேர்த்ததனால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக உங்க பொண்ணை ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு தேவி யானைய. இன்னொன்னு பெரிய பிள்ளை, சின்ன பொண்ணு மந்திரமாலா. அந்த மந்திரி யாருக்கு? என்ன மந்திங்க? மந்திரமாலா யாருக்கு கட்டினீங்க? மந்திரமாலாவை இந்த நடுக்கடல்ல ரத்னாபுரி கோட்டை கட்டி அந்த கோட்டையில வாழ்ந்தானே வாதாபி சூரன். அந்த அரக்கனை யாராலையும் கொல்ல முடியவில்லை. வாதாபி சூரனை கொல்ல முடியவில்லை. அதனால அவன் வந்து தேவர்களை இடர் செய்தான். எல்லாம் இழிச்சு வாயினுங்க நீங்க தான். ஆமா. எந்த சூரன் கண்டாலும் உங்களுக்கு தான் பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் அவன் வந்தால அவனை கொள்வதற்காக தேவர்கள் எல்லாம் பூலோகம் சென்று இமயமலை சேனல்ல சம்புகேத்து மகாமுனிவர் வைத்து அழகான ஒரு யாகம் செய்து அந்த யாகத்திலே ஈஸ்வரி தலையில இருந்த செங்கல்லி புஷ்பம் ஈஸ்வரனுடைய நெத்தி வேர்வியை அப்படி வலிச்சு விட்டாங்க. சரி. அந்த அக்னியிலே பிறந்தானே அதிவீர வன்னியன். அந்த வன்னியனுக்கு 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். உங்க 2வது பொண்ணு இதுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைங்களே. அது 2-3 கல்யாணம் பண்ணிச்சு. எங்கீங்க அது அழகுது. என்ன கேள்வி கேப்பாடு எல்லாம் வருது போகுது. எல்லாம் நீ தான் கேட்கணும் உங்க சொந்தக்காரரு. ஆமா, நம்ம சகல தாங்க ஜட்டி போடாம வந்தாங்க. நம்ம சகலன்னா நம்ம 2 பேரும் அவி வீட்லயே பொண்ணு கட்டிக்கிறோம். இப்பேற்பட்ட மந்திரமாலையை கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம்ல. சரிங்க. ஒரே ஒரு பையன். யார் அந்த பையன்? சித்திரசேனன். அவருக்கு கல்யாணம் ஆச்சு. அவர் சித்திரசேனனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அப்புறம் இருந்தாலும் அமராவதி பொண்ணுலாவும் போகணும். அதனால் என் தேவி ஆகிய இந்திராணி ஆபத்து
இதுவரைக்கும் ஆனா மகாராஜா இதுவரைக்கும் ஆபத்து இல்லை. இவர் வந்த பிறகுதான் நமக்கு ஆபத்து. ஆனா என்னாலதான் உங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கும் நந்த கோணால நமது ஆறாவது காமதேவர் பொழுது பூலோகத்தில் இருக்கக்கூடிய 1000 மல்லர்கள் ஆடு மாடு மேய்க்கூடிகள் சரி மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். யாரோ தெரியல ஒரு பொம்பளை வந்தா தண்ணீர கால வச்சு குட்டை கிளப்பிட்டு ஏமா பிடிக்கிறேன்னு எங்க கொல்லமுடான்னா ஆடு மாடு குடிக்கக்கூடிய தண்ணீர் இது. ஆமா இத ஒரு பெண் அசூழ்ச்சி செய்துட்டா அசுவென்ன பசு எப்படி அறிந்து தன் தாகம் நீங்கும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒரு பொம்பளை காலை விட்டு அழைச்சாங்க. காலை மட்டும் விட்டுதான் பொச்சியை விட்டு எல்லாம் கழுவுறாங்க. ஏமானு கேட்டோம். குளம் எங்க இருக்குன்னா நாங்க பொம்பளை சாட்டில அடிச்சோம். புருஷன் போய் சொல்லி அடவும் புருஷன் இருக்கானே அடி அவங்க அப்பா சாண்டோர் சின்னப்பா இருக்கிறான். நல்ல பெருசா இருக்கும். பெருசா வந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு நுணுக்கி 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 அள்ளி வச்சுட்டான். என்ன ஒரு சில மட்டும் விட்டான். ஏன்டா என்ன மட்டும் விட்டான்னு கேட்டேன். தூது கால் வேணும் இல்ல உங்க ராஜாட போய் சொல்லுனா அடி வாங்கிட்டு காலை இழுத்துக்கிட்டு ஒருவேளை மாத்திரை சாப்பிட்டு சரி நீ போய் உன்னையும் கொரோனா மருந்து வச்சு கொண்டு இருக்கலாம். இந்த தொல்லலாம் போச்சு. போய் ஒரு வகை சேர்ந்துருக்கலாம். ஒண்ணு மட்டும் விட்டுட்டாப்பா. தேவகுரு வியாழ பகவான் என்று சொல்லி இந்த தேவருக்கெல்லாம் குருவாகி வியாழ பகவான் என்று சொல்லி அரச குரு உதவியாள அரச வைத்தியரை வரவழைத்து என்னென்ன பிரச்சனையோ உடல் ரீதியா மன ரீதியா எல்லா வைத்தியங்களும் செய்து கொண்டிருது. அதற்கு நான் ஆவணை செய்கிறேன். மகாராஜா மிகவும் அடிபட்டு உதப்பட்டு வந்திருக்கேன். இவருக்கு நாம ஏதாவது ஒரு செய்வன செய்யணும். கொல்லிமலை போயிட்டு ஏதாவது செய்யணுங்க. நாம யாருங்க இவருக்கு கொஞ்சம் குர்ண மருந்து கொடுங்க. நான் போன வாரம் 1 கிலோ வாங்கிட்டு எழுக்கி வச்சிருக்கிறேன். அது சாதாது நீ சாப்பிடு போ. அதுவும் மகாராஜா எங்க 999 கொன்னு ஒருத்தர் விட்டுருக்கிறான். அவனை போய் நீங்க இவரு சாகணும்னு நினைப்பா இல்லங்க. இவர் அரசு தேவலோகத்து அரசு. இவருக்கு அழிவு கிடையாது. நம்ம அழிவு உண்டு. அவனை போய் அடிச்சு உதசி எங்களை அடிச்சா அதே மாதிரி அடிங்க. போயிட்டு சென்று வருங்க. சென்று வா. பயப்படாதே. போய் பன்னிப்பால் குடிச்சிட்டு தூங்கு. பன்னிப்பால் ஆகட்டும். அதே என்ன ஆச்சரியம். நம்ம இடையர்களையே அடிச்சிருக்க ஒரு அரசன் அவனுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும். அதனால மனசு அதனால என் தேவியாகி இந்திராணி அந்த இடத்தில் இருக்கிறார். நான் வரவழைத்ததாக அழைத்து வா. அவகிட்ட ஒரு சொல்லிட்டு இதோ பூலோகம் சென்று என் இடையர்களை அடித்த மனையினை இப்பொழுதே கொண்டு வருகிறேன். சென்று வா. என் பொண்டாட்டியோட சொல்லாம போக மாட்டியோ? காணவனு தொலைவா கை தொலாவா போடும்.